Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa wa salatu wa salamu ala nabiyyihil mustafa wa ala alihi ahli sidqi wal wafa amma ba'd. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் எங்களோட ஃபிக்ஹ் பாடத்தில் ஃபத்ஹுல் முஈன் பி ஷர்ஹி குர்ரத்தில் ஐன் பி முஹிம்மாத்தித் தீன் என்கின்ற இமாம் ஜைனுத்தீன் அல் மக்துமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபை படித்து கொண்டு வரோம். அதில் நாங்கள் சென்ற பாடங்களில் முகத்திமாவை பற்றி படிச்சிருக்கிறோம். இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பாபு சலா என்பதாக முசன்னிஃப் ஜைனுத்தீன் அல் மக்துமி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வராரு. அந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். முசன்னிஃப் எப்படி கொண்டு வந்திருக்கிறாருன்றத முதலாவது வாசிப்போம். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பாருங்கள். பாபு சலா هي شرعا أقوال وأفعال مخصوصة مفتتحة بالتكبير مختتمة بالتسليم என்பதாக கிதாபை கொண்டு வராரு. பாருங்க, இந்த இடத்துல முதலாவது பாபு சலா என்பதாக முசன்னிஃப் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி கொண்டு வந்திருப்பது முத்தகத்திமீங்கள் முத்தஅஹிரீங்களுடைய வளமைக்கு மாற்றமாக இருக்குது. பொதுவாக முத்தகத்திமீங்களாக இருக்கலாம், முத்தஅஹிரீங்களாக இருக்கலாம். அவர்களுடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் முதலாவது கிதாபு தஹாராவை கொண்டு வருவாங்க. அதுக்கு பின்னால் தான் கிதாபு சலாவை கொண்டு வருவாங்க. ஆனால் எங்களுடைய இமாம் முதலாவதாகவே பாபு சலா என்பதாக தொழுகையுடைய பாடத்தை முற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி கொண்டு வந்திருப்பது ஷரீஅத்து இந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி. அதே போன்று ஷஹாதத்தைனுக்கு பின்னர் உடல் சார்ந்த இபாதத்துகளில் ஆக சிறந்த இபாதத்து எது என்று கேட்டால் அதற்கு வரக்கூடிய பதிலும் தொழுகை என்பதாக இருக்கும். எனவே அந்த தொழுகையை முற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் முசன்னிஃப் அவங்க முதலாவது தொழுகை பற்றிய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், தொழுகை பற்றிய பாடத்தை முதலாவது கொண்டு வந்திருந்தால் தஹாரத் பற்றிய பாடம் எங்கே இருக்குது என்று கேட்டால் அதுக்குண்டான ஜவாபாக அமையும் என்னென்னா, தொழுகையினுடைய பாடத்தில் இடையில் அதை கொண்டு வருவார். தொழுகையுடைய ஷுரூத்துகளில் இருந்து உண்டானதா ஒன்றாகத்தான் தஹாரத் இருப்பதனால அந்த ஷுரூத்துகளை சொல்லக்கூடிய பகுதியில் இந்த தஹாரத்துடைய செய்தியை பேசிக்கொண்டு வருவார். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஃபிக்ஹுடைய கிதாபுகள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுக்கு கீழால் தான் கிதாபுடைய ஒவ்வொரு தலைப்புகளையும் கொண்டு வருவாங்க. அதில் முதலாவது பகுதியாக இபாதாத் என்பதாக வணக்கவியல் சார்ந்த ஒரு பகுதியை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வணக்கவியல் சார்ந்த பகுதி எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்றால், புனியுல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் என்ற அந்த ஹதீஸுக்கு தோதுவாக அமைக்கப்பட்டிருக்கும். முதலாவது தொழுகை, இரண்டாவது ஜக்காத்து, மூணாவது நோன்பு, நான்காவது ஹஜ்ஜி என்ற அடிப்படையில் தான் இந்த கிதாபு அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து முஆமலாத் என்ற ஒரு பகுதியை கொண்டு வந்திருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, அது வியாபாரம், அதில் எது கூடும் எது கூடாது அது சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் அந்த பகுதியில் இருக்கும். அதே போன்று மூணாவது பகுதியாக முனாக்கஹாத் என்பதாக திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் தான் தலாக்கு வரும், இத்தா வரும், திருமணம் முடிக்கிறதுக்கு யாருக்கு முடியும், யாரை முடிக்கணும், குஃபு எப்படி பார்க்குறது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் அதில் தான் வரும். நான்காவதாக ஜினாயாத் என்பதாக குற்றவியல் சார்ந்த ஒரு பகுதியை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ திருடினால் அவங்களுக்கு என்ன தண்டனை, விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை, ஹுதூதுகளுடைய செய்தி, இதெல்லாம் எங்கே வரும் என்றால் ஜினாயாத்துக்குள்ளுக்கு வரும். அஞ்சாவது ஒரு பகுதி எத்திக் என்பதாக உரிமையிடுவது சம்பந்தமாக ஒரு பகுதியை கொண்டு வந்திருப்பாங்க. சில ஆட்கள் இறுதியாக ஷஹாதா உடைய பகுதியை கொண்டு வந்திருப்பாங்க. சரி, எத்துக்கூடிய பகுதியை கொண்டு வந்திருக்கிறதுடைய காரணத்தை சொல்லும்பொழுது சிலவங்க அல்லாஹ் மறுமை நாளையில் நரகத்திலிருந்து அவர்களை விடுதலை அளிக்க வேண்டும் என்ற ஒரு ரஜாவுக்காக வேண்டி ஒரு ஆதரவு வைத்து இறுதியாக இந்த பகுதியை கொண்டு வந்திருப்பாங்க என்று சொல்லுவாங்க. சரி, வாங்க முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் கிதாப் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், பாபு சலா இதுவாகிறது தொழுகை பற்றிய விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். பாபு சலா இதுவாகிறது தொழுகை பற்றிய விடயங்களை அல்லது தொழுகை பற்றிய சட்டதிட்டங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். ஹிய அஸ்ஸலா என்பதாகிறது ஷர்அன், ஷரியத்திலே சலா என்பதாகிறது அக்வாலுன் வ அஃஆலுன் மக்சூஸத்துன், குறிப்பாக்கப்பட்ட செயல்களும் சொல்களுமாக இருக்கும். முஃப்ததஹத்துன் பித்தக்பீரி, தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதான, முஹ்ததமத்துன் பித்தஸ்லீமி, சலாமை கொண்டு முடிக்கப்பட்டதான குறிப்பாக்கப்பட்ட செயல்களும் சொல்களுமாக இருக்கும். இதன் ஷரியத்தில் அஸ்ஸலா என்ற வார்த்தைக்குண்டான வரை விளக்கணம். அப்போ அக்வாலுன் என்று சொல்லும் பொழுது கௌலியாவான ருக்குன்களாக இருக்கும்.
அஃஆலுன் ஃபிஅலியாவான ருக்குன்களாக இருக்கும். மக்சூசத்துன் குறிப்பாக்கப்பட்ட ஃபிஅலியாவான ருக்குன்களாகவும் குறிப்பாக்கப்பட்ட கௌலியாவான ருக்குன்களுமாக இருக்கும். முஃப்ததஹத்தும் பித்தக்பீரி தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு முஹ்ததமத்தும் பித்தஸ்லீமி சலாமை கொண்டு முடிக்கப்படக்கூடியது. இதுதான் தொழுகை. இந்த வரைவினக்களுக்குள்ளுக்கு தான் தொழுகை என்பது அமைஞ்சிருக்குது. நாங்கள் அஸ்ஸலா என்ற வார்த்தைக்கு தொழுகை என்பதாக மொழிபெயர்ப்பு சொல்கிறோம். ரைட். இப்போ ஒரு கேள்வி வரும். அப்போ தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு சலாமை கொண்டு முடிக்கப்படக்கூடிய குறிப்பாக்கப்பட்ட சில சொல்களுக்கும் சில செயல்களுக்கும் அஸ்ஸலா என்ற வார்த்தையை வைப்பதற்குண்டான காரணம் என்னது? அஸ்ஸலா என்றால் லுகத்தில் நேரடி மொழிபெயர்ப்பு துஆ பிரார்த்தனை என்ற அர்த்தம். அப்போ அந்த பிரார்த்தனை என்ற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய அஸ்ஸலா என்ற வார்த்தையை நாங்கள் குறிப்பாக செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாகிய அந்த தொழுகைக்கு வைத்ததுக்குண்டான காரணம் என்னது என்று கேட்டால், அந்த அஸ்ஸலா என்ற அந்த தொழுகைக்குள்ளால் பெரும்பான்மையான பகுதி துஆ உடையதாக இருக்குது, பிரார்த்தனை அமைந்ததாகவே இருக்குது. எனவே அதனால் அந்த வார்த்தையை வைக்கப்பட்டிருக்குது என்பதாக சொல்கிறாரு. அத்துஆ என்ற வார்த்தை ஸலாவுக்கு இருக்கிறதுக்கு எங்களுக்கு குர்ஆனிலிருந்தும் நேரடி மொழிபெயர்ப்பை பார்த்துக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெரியும், சூரத்து தௌபாவினுடைய 103வது வசனத்தில் ஜக்காத் பற்றிய செய்தியை சொல்கிறான். ஜக்காத்தை எடுக்கும்படி சொல்கிறான். அப்போ ஜக்காத்தை எடுத்துட்டு நீங்கள் யார் உங்களுக்கு ஜக்காத்து தந்தாங்களோ அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். அந்த துஆ செய்யுங்கள் என்பதுக்கு பாய்க்கக்கூடிய வார்த்தை சல்லி என்ற வார்த்தை தான். பாருங்கள், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா என்று சொல்லிட்டு வஸல்லி அலைஹிம், இன்னும் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீராக, பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல்லஹும், நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு மன ஆறுதலாகவும் மன அமைதியாக சாந்தியாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ வஸல்லி என்பதாக சலாத்துடைய வார்த்தை எடுத்து பாவிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக வேண்டி? பிரார்த்தனைக்காக வேண்டி. எனவே நேரடி மொழிபெயர்ப்பு சலாத் என்ற வார்த்தைக்கு பிரார்த்தனை துஆ என்பதாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க சொல்கிறத, வசும்மியத் பிதாலிக்க, அஸ்ஸலா என்ற வார்த்தைக்கு அஸ்ஸலா என்பதாக பேர் சூட்டப்பட்டது. வசும்மியத், நாங்கள் அந்த குறிப்பாக்கப்பட்ட சொல்கள் செயல்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு சலாத்தை கொண்டு முடிக்கப்படக்கூடிய குறிப்பான செயல்களுக்கும் சொல்களுக்கும் அஸ்ஸலா என்ற வார்த்தையை கொண்டு பேர் சூட்டப்பட்டது. லிஸ்டிமாலிஹா அலஸ்ஸலாத்தி லுகத்தன், லுகத்தில் சலாத் உடைய அர்த்தத்தை பொதிந்திருப்பதனால். வஹிய லுகத்தில், அரபியில் நேரடி மொழிபெயர்ப்பில் அஸ்ஸலா என்பதற்குண்டான அர்த்தம் அத்துஆ, பிரார்த்தனை என்பதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, வல் மஃப்ரூதாத்துல் ஐனியத்து, ஐனியாவான ஃபர்துகள், அதாவது ஃபர்து ஐனான தொழுகைகள் ஹம்சுன், 5ஆக இருக்கும். ஃபி குல்லி யௌமின் வலைலத்தின், ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும், அதாவது ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் 5ஆக இருக்கும். மஅலூமத்தும் மினத்தீனி பித்தரூரத்தி, மார்க்கத்தில் அத்தியாவசியமாக அறியப்பட வேண்டியவைகளிலிருந்தும் உண்டானதாக இருக்கும். மார்க்கத்தில் அத்தியாவசியமாக அறியப்பட வேண்டியவைகள் உண்டானதாக இருக்கும் இந்த ஐங்கால தொழுகை என்பது. மார்க்கத்தில் அத்தியாவசியமாக அறியப்படக்கூடிய விடயங்கள் நிறைய இருக்குது. உதாரணமாக தொழுகை எடுக்கலாம், ஜக்காத் எடுக்கலாம், அதே போல் நோன்பு எடுக்கலாம், சாராயம் குடிப்பது ஹராம் என்பதை எடுக்கலாம், வட்டி எடுப்பது ஹராம் என்பதை எடுக்கலாம். இது எல்லாம் மஅலூமத்தும் மினத்தீனி பித்தரூரா, அதாவது இது ஆலிம்களுக்கு மாத்திரம் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் அல்ல, இது ஆலிம்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும், அவாம்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இதுக்கு யாருக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, இதுக்கு யாருக்குமே சாட்டுப்போக்கு சொல்ல இயலாது, எனக்கு தெரியாது சொல்லி. இது ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு இந்த செய்திகள் எல்லாம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும், அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயங்கள் தான் இது.
அப்படியான விஷயங்களுக்கு மஅலூமத்தும் மினத் தீனி பித்தரூரா என்பதாக சொல்லுவாங்க. எனவே யார் மஅலூமத்தும் மினத் தீனி பித்தரூராவான எதையாவது ஒன்றை மறுக்குகிறாரோ அவர் காஃபிராகி விடுவார் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாருண்டா, வல் மஃப்ரூதாத்துல் ஐனியத்து, ஃபர்து ஐனான தொழுகைகளாகிறது ஹம்சுன் 5 இருக்கும் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ 5 தான் ஃபர்து ஐன் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இருந்த போதிலும் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆதாரம் தான் என்னது, இஸ்ராவுடைய அந்த இரா பயணத்தில் வைத்து கடமையாக்கப்பட்டது 50, அது குறைக்கப்பட்டு 5ஆக மாற்றப்பட்டு தான் கடமையாக இருக்குது இன்றைய காலத்தில். அல்லாஹ் அப்படித்தான் எங்களுக்கு ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கினான் 5ஆகத்தான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, ஃபலம் அஸல் உராஜிஉஹு, நான் அல்லாஹ்விடம் மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருந்தேன், வ அஸ்அலுஹு தக்ஃபீஃப, குறைப்பதை கேட்டுக்கொண்டே இருந்தேன், ஹத்தா ஜஅலஹா ஹம்சன் ஃபி குல்லி யௌமின் வ லைலத்தின், நாளாந்தம் 5 தொழுகையாக ஆக்குகின்ற வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். எனவே 5 தொழுகை தான் இருக்குது, கடமையாக இருக்குது என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்பினாங்க, அஹ்பிர்ஹும், அந்த யமன் வாசிகளுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்னல்லாஹ கத் ஃபரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், நாளாந்தம் அல்லாஹு தஆலா அவர்கள் மீதும் 5 தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் என்பதை சொல்லுங்கள் என்பதாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஃபர்து ஐனான தொழுகை 5 நேர தொழுகை தான் என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். அதுதான் சொல்கிறாங்க பாருங்க, வல் மஃப்ரூதாத்துல் ஐனியத்து, ஃபர்து ஐனான தொழுகைகளாகிறது ஹம்சுன் 5ஆக இருக்கும், ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், நாளாந்தம், மஅலூமத்தும் மினத் தீனி பித்தரூரா, மார்க்கத்தில் பகிரங்கமாக அறியப்பட்ட 5 நேர தொழுகைகளாக இருக்கும். ஃபயுக்ஃபரு ஜாஹிதுஹா, இந்த 5 தொழுகையை மறுப்பவர் காஃபிராகி விடுவார். வலம் தஜ்தமி ஹாதிஹில் ஹம்சு லிகைரி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 தொழுகை எங்களது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்ந்தவர்களுக்கு ஒன்று சேரவில்லை. அதாவது இந்த இடத்துல என்னென்னா இஷ்கால் ஒன்று வருகிறது, தொழுகை புதிதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்டதா, இது அல்லாத ஏனைய நபிமார்களுக்கும் இந்த 5 தொழுகை கடமையாக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் சொல்கிறாங்க முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி இந்த பகுதியை. அடுத்து எங்களுக்கு இன்னமொரு கேள்வி எடுக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டதா, ஏனைய நபிமார்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டதா என்று கேட்டால் அதுக்குண்டான பதில் எப்படி வருமென்றால், தொழுகையை பொறுத்தவரையில் மிக 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 பழமையான ஒரு கடமை தான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டும் தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அதை ஹதரத் அல்லாஹு தஆலா சூரத்து மரியமில் கூட தெளிவாக சொல்லுவான். எப்படி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வகான யமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா என்பதாக சொல்லுவான். வகான யமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, அவர் என்று சொல்லும் பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யமுரு அஹ்லஹு, தனது குடும்பத்தினரை யமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, தனது குடும்பத்தினரை தொழுகையை கடைபிடிக்கவும், வஸ்ஸகாத்தி, ஜகாத் கொடுத்து வரும்படியும் ஏவக்கூடியவராக இருந்தார். வகான இன்த ரப்பிஹி மர்தியா, அதே போல் அவர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விரும்பப்படக்கூடியவராகவும் இருந்தார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இடத்துல வகான யமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமே தொழுகையை கொண்டு ஏவக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறாங்க. அதே போல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வ அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா, வ அவுசானி, மேலும் எனக்கு உபதேசம் செய்தான், வசியத்து செய்திருக்கிறான். எதை கொண்டு? பிஸ்ஸலாத்தி, தொழுகையையும், வஸ்ஸகாத்தி, ஜகாத்தை கொடுப்பதையும்,
மாதும் துஹையா, நான் வாழும் காலமெல்லாம் ஜக்காத்தை கொடுக்கும்படியும் தொழுகையை நிலைநாட்டும்படியும் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான் என்பதாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தையையும் அல்லாஹு தாலா இங்கு சுட்டி காட்டுகிறான். அதே போல் எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி வரும், என்னது? ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஐங்கால தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக எந்த தொழுகையையும் தொழவில்லையா என்று கேட்டால் அதற்குண்டான பதில ஒரு சில உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜுதுடைய தொழுகை கடமையாகத்தான் இருந்தது. இது பெரும்பான்மையானவங்க சொல்லக்கூடிய கருத்து. தஹஜ்ஜுதுடைய தொழுகை மட்டும்தான் கடமையாக இருந்துச்சு. எனவே தான் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா அவுசித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சகீலா என்பதாக சொல்கிறான் தானே. பாருங்கள், இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா இரவு தொழுகையோட கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறான், தொடர்பு படுத்தி வச்சிருக்கிறான். எதண்டா தாவத்துடைய உழைப்பை இரவு தொழுகையோட தொடர்பு படுத்தி வச்சிருக்கிறான். நாங்கள் உங்களுக்கு மகத்தான பாரமான செய்தியை போட போகிறோம், இந்த செய்தியை நீங்கள் சமூகத்திட்ட போய்த்து எத்தி வைக்க வேண்டி இருக்குது, எனவே நீங்கள் இரவு தொழுகையை கடைபிடிக்கணும். யார் யாரெல்லாம் உஸ்தாத்மார்களாக, யார் யாரெல்லாம் தாயிகளாக இருக்கிறாங்களோ இவர்கள் தனக்கு ஃபர்லாக நினச்சி இரவு தொழுகையை கடைபிடிச்சி தொழணும். அப்போ இரவு தொழுகை எந்தளவு பேணுதலாக பக்குவமாக தொழப்படுகிறதோ அந்தளவுக்கு அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரூஹானியத்தானதாக அமையும். அல்லாஹுவோட நெருக்கத்தை ஏற்படுத்துவது தான் எங்களோட நோக்கமாக இருக்கணுமே தவிர எங்களோட நோக்கம் என்னைய ஒருத்தர் புகழணும் என்பதற்காக வேண்டியோ அல்லது என்னுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ இருக்கக்கூடாது. எங்களோட எந்த செயலாக இருந்தாலும் சரி அடியார்களை மஹ்லூக்கா ஹாலிக்கோட தொடர்பாக்குறதாகத்தான் இருக்கணுமே தவிர ஹாலிக்கை விட்டும் பிரித்து மஹ்லூக்கோட தொடர்பாக்குறது எங்களோட வேலை இல்லை. எனவே ஹாலிக்கோட மஹ்லூக்கை தொடர்பாக்கணுமாக இருந்தால் முதலாவது நாங்கள் ஹாலிக்கோட தொடர்பாகணும். அதான் உஸ்தாத்மார்கள் மாணவர்களை அல்லாஹுவோட தொடர்பு படுத்தணுமாக இருந்தால் உஸ்தாத்மார்கள் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்? ஹாலிக்கோட தொடர்பாகணும். அதே மாதிரி நாங்கள் தாவத் செய்யும் பொழுதோ நாங்கள் ஹாலிக்கோட அல்லாஹ்வோட தொடர்போடு இருப்போமாக இருந்தால்தான் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக பேசப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வோட தொடர்பாகுவாங்க. அப்படி இல்லாண்டா அது நடக்கவே போகிறதில்லை. எனவே தான் அல்லாஹு தாலா இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சகீலா என்பதற்கு முன்பதாக என்ன சொல்கிறான்? இரவு தொழுங்கோ, அதே போல் குர்ஆனை நல்லாக ஓதுங்கோ என்ற செய்தியெல்லாம் சொல்கிறான். இந்த விஷயங்களையும் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். அதே போல் என்ன சொன்னோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக தஹஜ்ஜுதுடைய தொழுகை தான் கடமையாக இருந்துச்சு என்பதை பலர்களும் சொல்கிறாங்க. அதே போல் இன்னும் ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா சூரா முஃமினுடைய 55வது வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை தான் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிய்யி வல் இப்கார், மாலையிலும் காலையிலும் உங்களுடைய இரட்சகனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பீராக என்ற அந்த வார்த்தை. இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையைத்தான் குறிக்கின்றது என்பதாக சொல்லுவாங்க. அதாவது காலையில் 2 ரக்காத்து தொழுதாங்க, மாலையில் 2 ரக்காத்து தொழுதார்கள். அந்த தொழுகையைத்தான் இந்த வசனம் குறிக்குது என்பதாகவும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அந்த அடிப்படையில் பாருங்கள், நாங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே இன்னும் ஒரு கேள்வி வரலாம். அப்போ எப்படி தொழுகை இருந்துச்சு என்று கேட்டால் அதுக்குண்டான பதிலையும் இங்கே சொல்லுவார். பாருங்கள், வலம் தஜ்தமி ஹாதிஹில் ஹம்சு, இந்த ஐங்கால தொழுகை ஒன்று சேரவில்லை லிகைரி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்தவர்களுக்கு ஒன்று சேரவில்லை. அப்போ எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஏனையவர்களுக்கு ஒன்று சேரவில்லை என்றால் ஏனைய நபிமார்களுக்கு ஏதாவது தனித்தனி தொழுகைகள் கொடுக்கப்பட்டதா என்று கேள்வி கேட்டால் அதுக்குண்டான பதில் என்னென்றால் சுபஹ் தொழுகை அசர்களில் வந்திருக்குது. சுபஹ் தொழுகை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக இருந்துச்சு. ظுஹர் தொழுகை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக இருந்துச்சு. அசர் தொழுகை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக இருந்துச்சு. மக்ரிப் தொழுகை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடமையாக இருந்துச்சு. இஷா தொழுகை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு
கடமையாக இருந்துச்சு என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் இதை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார் பாருங்க. வலம் தஜ்தமி ஹாதிஹில் ஹம்சு, இந்த ஐங்கால தொழுகை ஒன்று சேரவில்லை லிகைரி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்த யாருக்கும் ஒன்று சேரவில்லை. அடுத்து ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்கலாம், இந்த ஐங்கால தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு என்று கேட்டால் அதற்குண்டான பதிலை பாருங்க. வஃபுரிதத் லைலத்தல் இஸ்ராஇ பஅத நுபுவதி பிஅஷ்ரி சினீன வ ஸலாஸதி அஷ்ஹுரின் லைலத்த 27 மின் ரஜப். அதாவது வஃபுரிதத், இந்த ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டது லைலத்தல் இஸ்ராஇ, இஸ்ராவுடைய அந்த இரா பயணத்திலே, பஅத நுபுவதி, நுபுவத்துக்கு பின்னர், பிஅஷ்ரி சினீன வ ஸலாஸதி அஷ்ஹுரின், 10 வருடமும் 3 மாதமும் கழிந்ததன் பின்னர், நுபுவத்துக்கு பின்னர் 10 மாதமும் 10 வருடமும் 3 மாதமும் கழிந்ததன் பின்னர் கடமையாக்கப்பட்டது. எப்போ? மின் லைலத்த 27 மின் ரஜப், மின் ரஜபின், ரஜபு மாதம் 27வது இரவு, நுபுவத்துக்கு பின்னர் 10 வருடமும் 3 மாதமும் கழிந்ததன் பின்னர் இஸ்ராவுடைய இரவிலே ஃபர்தாக்கப்பட்டது. அப்போ எப்போ கடமையாக்கப்பட்டது? இஸ்ராவுடைய இரவு நுபுவத்துக்கு பின்னர், நுபுவத்துக்கு பின்னர் 10 வருஷமும் 3 மாதமும் கழிந்ததுக்கு பிறகுதான் கடமையாக்கப்பட்டுச்சு. அப்போ எங்களுக்கு கேட்கலாம் லேசாக விளங்குறதுக்கு, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் தொழுகை கடமையாக்கப்பட்டதா, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் கடமையாக்கப்பட்டதா என்று கேள்வி கேட்டால் பதில் என்ன சொல்லுவோம்? ஹிஜ்ரத்துக்கு முன்னர், ஹிஜ்ரத்துக்கு முன்னர் கடமையாக்கப்பட்டுச்சு. நுபுவத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு பின்னர் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு என்று கேட்டால், நுபுவத்துக்கு 10 வருடமும், நுபுவத் கிடைத்து 10 வருடமும் 3 மாதமும் கழிந்ததன் பின்னர் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. எந்த இரவில் கடமையாக்கப்பட்டுச்சு? பல கருத்துக்கள், இந்த கேள்விக்கு பல கருத்துக்கள் இருந்தாலும் ராஜிஹான கருத்தை தான் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ரஜப் மாதம் 27 இரவு இஸ்ராவுடைய பயணம் நிகழ்ந்தது, அந்த நிகழ்வின் பொழுதுதான் கடமையாக்கப்பட்டுச்சு என்பதாக சொல்லுவாங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னென்னா, அப்போ இரவுல தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது, இஸ்ராவுடைய இரவு, இஸ்ராவுடைய நிகழ்வு நடந்த அந்த இரவில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அப்போ அன்னண்டு வந்த அடுத்தண்டு வரக்கூடிய அந்த சுபகுல தொழுதாங்களா இல்லையா, சுபகு தொழுகையா தொழுதாங்களா இல்லையா என்று கேட்கலாம். அல்லது அப்போ ஷரியத் இஸ்லாத்தில் ஐங்கால தொழுகை கடமையாக்கப்பட்டு முதலாவது தொழுகை எது என்று கேட்டால் பெரும்பாலும் யோசிப்போம் நாங்கள் சுபகு தொழுகையை தொழுதிப்பாங்க என்பதாக. ஏன்? இரவில் கடமையாக்கப்பட்டுச்சுன்னால் சுபகுல வந்து தொழுதிருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் சரியான கருத்து என்னென்னா, சுபகு தொழல்ல, தொஹர்லேருந்து தான் தொழுதாங்க, லோஹர்லேருந்து தான் தொழுதாங்க, சுபகு கடமையாக்கப்படலை. ஏன் காரணம் என்றால் கைஃபியத்து தெரிய, எப்படி தொழணும், எந்த முறையில் தொழணும் என்பது தெரியாமல் இருந்ததுனால சுபகு தொழுகையை தொழல்ல. அன்னன்று அடுத்த பகல் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாவுக்கு தொழுது காட்டி நேரங்களையும் தொழுகை முறைகளையும் படித்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பின்னால் இருந்த அந்த லொஹரில் இருந்தான் தொழுகை கடமையான தொழுகை தொழுது கொண்டு போனாங்க. அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், வலம் தஜிப் சுப்ஹ யௌமி தில்க லைலதி, அன்னன்று அந்த இரவில் ஃபஜ்ர் தொழுகை வாஜிபாகவில்லை. வலம் தஜிப் வாஜிபாகவில்லை, சுப்ஹ யௌமி தில்கல் லைலத்தி, அந்த இரவினுடைய காலை பொழுது அந்நாள் ஃபஜ்ர் சுபஹ் தொழுகை கடமையாகவில்லை. ஏன் கடமையாகவில்லை? லிஅதமில் இல்மி பிகைஃபியத்திஹா, அந்த தொழுகையினுடைய வழிமுறைகள் தெரியாததின் காரணத்தினால். அடுத்து பாருங்க, இன்னமா தஜிபுல் மக்தூபத்து, இந்த தொழுகை ஐங்கால தொழுகை யாருக்கெல்லாம் வாஜிபாகும் என்பதை சொல்லும் பொழுதோ, இன்னமா தஜிபுல் மக்தூபத்து ஐ அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, ஐங்கால தொழுகை வாஜிபாகுவதெல்லாம் அலா குல்லி முஸ்லிமின் முக்கல்லஃபின் தாஹிரின், முஸ்லிமான முக்கல்லஃபான தாஹிரான ஒவ்வொருவருக்குமாக இருக்கும். முஸ்லிமான முக்கல்லஃபான தாஹிரான ஒவ்வொருவர் மீதுமாக இருக்கும். ஐ பாருங்க, அலா குல்லி முஸ்லிமின் முக்கல்லஃபின், முக்கல்லஃப் என்றால் யார்? பருவ வயதை அடைந்தவர் என்று நாங்கள் சொல்லுவோம், அல்லது தக்லீஃப் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்லுவோம். தக்லீஃப் கொடுக்கப்பட்டவர் என்றால் இந்த ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கணும். ஒன்று பாலிகாக இருக்கணும், அல்லது ஆக்கில், அது பாலிகாக இருப்பதுடன் ஆக்கிலாகவும் இருக்கணும்.
இந்த பாலிகாகவும் ஆக்கிலாகவும் இருக்கிறவங்களைத்தான் தக்லீஃப் கொடுக்கப்பட்டவர்கள் முக்கல்லஃபுங்கள் என்பதாக நாங்கள் சொல்லுவோம், முக்கல்லஃப் என்பதாக சொல்லுவோம். அதுதான் சொல்கிறாங்க பாருங்க, அலா குல்லி முஸ்லிமின் முக்கல்லஃபின், முக்கல்லஃபான முஸ்லீமான ஒவ்வொருவரும் மீதுமாக இருக்கும். அதாவது முக்கல்லஃப் என்றால் பாலிகின் ஆக்கிலின், பாலிகான ஆக்கிலான ஒவ்வொருவரும் மீதுமாக இருக்கும். தக்கரின் ஆண் ஒவ்வொருவருமாக இருக்கும். கைரிஹி ஆண் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. ஆண் அல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுதோ அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஹுன்சாவாக இருந்தாலும் சரி, உன்சாவாக இருந்தாலும் சரி, ஹுன்சாவாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது ஹுன்சாவாக இருந்தாலும் சரி என்பதாக சொல்லுவோம். பாலிக் என்று சொல்லும்பொழுது எங்களுக்கு தெரியும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில வழிமுறைகள். இந்த முறையில் அவங்க பாலிகா அடைவாங்க வயதின் மூலம். 15 வயது பூர்த்தியாகுவாங்களாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பாலிகானவர்களாக கருதப்படுவார்கள். அல்லது இஹ்திலாமாகுவதன் மூலமாக, அது ஆணுக்கும் ஏற்படலாம் பெண்ணுக்கும் ஏற்படலாம், இஹ்திலாமாகுவதன் மூலமாகவும் பருவ வயதை அடையலாம். அல்லது பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு மாத்திரம் ஹைதின் மூலமாக பருவ வயதை அடையலாம். 9 வயதிலிருந்து அவங்களுக்கு ஹைத் ஏற்படலாம், சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படியும் பருவ வயதை அடையலாம். இப்படி பருவ வயதை அடைஞ்சிருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும், புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் பாருங்க, இன்னமா தஜிபுல் மக்தூபத்து அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, ஐங்கால தொழுகை வாஜிபாகுவதெல்லாம் யார் மீது? அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுன் மீதுமாக இருக்கும். முக்கல்லஃபின், முக்கல்லஃபான முஸ்லீம்களின் மீதுமாக இருக்கும். அதாவது பாலிகின் ஆக்கிலின், பாலிகான ஆக்கிலான முஸ்லீம்களின் மீதுமாக இருக்கும். தக்கரின் ஆண்கள் மீதாக இருக்கும். கைரிஹி அல்லது ஆண்கள் அல்லாதவர்கள் மீதாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி ஆணில்லாட்டியும் சரி. ஆணில்லாத கைரிஹி என்று சொல்லும்பொழுது தெளிவாக விளங்கிக்கணும், பெண்ணாக இருந்தாலும் சரி ஹுன்சாவாக இருந்தாலும் சரி, தாஹிரன் சுத்தமானவர்கள் மீதுமாக இருக்கும். இப்போ யாருக்கு கடமையாகும்னு சொல்லியாச்சு. இப்போ யாருக்கு கடமையாகாது என்று கேட்டால் மேலே சொன்னவர்களை அப்படியே ஆப்போசிட்டில் இஹ்திராஜாத் செஞ்சு பார்த்தால் விளங்கிடும். பாருங்க, யாருக்கு வாஜிபாகாது? ஃபலா தஜிபு அலா காஃபிரின் அஸ்லியின். அப்போ முஸ்லீமுக்கு வாஜிபாகும் என்று சொன்னால் காஃபிர் அஸ்லியுக்கு வாஜிபாக மாட்டாது. பரம்பரையிலே அடிப்படையிலே காஃபிராக இருப்பவர்களுக்கு வாஜிபாக மாட்டாது. ஏன் இந்த அஸ்லின்னு போட்டேன்னு சொன்னால், அஸ்லி அல்லாதவர்களும் காஃபிர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் முஸ்லீமாக இருந்துட்டு காஃபிராக மாறினவர்கள். அப்போ இவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கும் தொழுகை கடமை தான். அவங்க முர்த்தது. அவங்க யார்? முர்த்தது. ஏனைய முஸ்லீமாக ஒரு பகுதியில் இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு தொழுகை கடமையாக இருந்துச்சு. முர்த்ததாக மாறிட்டாங்க, அவங்க காஃபிர் அஸ்லி அல்ல, அவங்க முர்த்தது. எனவே முர்த்ததுக்கும் தொழுகை கடமை தான் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் ஃபலா தஜிபு அலா காஃபிரின் அஸ்லியின், அஸ்லியான காஃபிரின் மீது தொழுகை வாஜிபாக மாட்டாது. வசபியின் சிறு பிள்ளையின் மீதும் தொழுகை வாஜிபாக மாட்டாது. வ மஜ்னூனின் பைத்தியம் பிடித்தவர்களின் மீதும் தொழுகை வாஜிபாக மாட்டாது. வ முஹ்மன் அலைஹி மயக்கம் ஏற்பட்டவர்களின் மீதும் தொழுகை வாஜிபாக மாட்டாது. வசக்கரான போதை ஏற்பட்டவர்களின் மீதும் தொழுகை வாஜிபாக மாட்டாது. பிலா தஅத்தின் எல்லை மீறாமல். அப்போ எல்லை மீறாமல் போதை ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு தொழுகை வாஜிப் கிடையாது. எல்லை மீறாமல் போதை ஏற்படுமான்னு கேட்டால் சில பொழுது ஏற்படலாம். ஒருவர் ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து எடுத்தார், அந்த மருந்தை குடித்ததுனால போதை ஏற்பட்டுடுது. இவர் மருந்தான் குடித்தார், நோய்க்கு மருந்து குடித்தார், போதை ஏற்பட்டுட்டது. இப்போ இவர் எல்லை மீறல்ல, இப்போ இவருக்கு தொழுகை கடமை இல்லை. அதுக்கு மாற்றமாக எல்லை மீறிட்டாருன்னு சொன்னால், உதாரணமாக இவர் வேண்டுமென்றே சாராயத்தை குடித்தார், மதுவை குடித்தார், போதை ஏற்பட்டுச்சு, வேண்டுமென்றே குடித்தார், எல்லை மீறி குடிக்கிறார், அவரே விளங்கி வேண்டுமென்றே குடிக்கிறாரு. இப்போ இவருக்கு தொழுகை போதையில் ஈகிறாருன்னா தொழுகை கடமை தான். ஆனால் எல்லை மீறாமல் குடிச்சிருந்தால் தொழுகை கடமை இல்லை. இப்போ இந்த இடத்துல பிலா தஅத்தின் என்ற இந்த கைது இருக்குதானே, எல்லை மீறாமல் மயக்கம் ஏற்பட்டால் தொழுகை கடமை இல்லை, அவர்களுக்கு தொழுகை வாஜிப் இல்லை. இதான பதில். இப்போ மயக்கத்துக்கு மாத்திரம், அதை போதைக்கு மாத்திரம்தான் இந்த பிலா தஅத்தின் என்ற கைது இருப்பதை போன்று இருக்கிறது. ஆனால் சரியான கருத்து என்னென்றால், இந்த கைது போதைக்கு மாத்திரம் அல்ல, பைத்தியத்துக்கும் இதே கருத்து தான், முஹ்மன் அலைஹிக்கும் இதே கருத்து தான். அதாவது எல்லை மீறாமல் ஒருவருக்கு பைத்தியம் ஏற்படுது, அல்லது எல்லை மீறாமல் தன்னுடைய வேண்டுமென்றே செஞ்சு கொள்ளாமல் தனக்கு மயக்கம் ஏற்படுகிறது. மருந்து குடித்தார், உண்மையிலே மருந்து குடித்தார், மசக்கத்தில் விழுந்துட்டார், மயக்கம். அல்லது ஏதோ ஒரு மருந்து குடித்தார், ஏதோ மயக்க மருந்து குடிப்பட்டுட்டுது, ஒன்றை குடித்தது ஒன்றாக மாறிட்டுது. இப்போ இவர் அதுக்கு மயக்கம் ஏற்படணும்னு செய்யலை. அதே போல் ஏதோ ஒரு நோய்க்காக வேண்டி இயற்கையிலே அல்லாஹு தாலா எல்லாரையும் பாதுகாப்பானாக ஒரு அடிப்படையில் அவருக்கு பைத்தியம் ஏற்பட்டுட்டது. இப்போ அவருக்காக பைத்தியம் ஏற்பட்டுட்டது, அவர் எந்த தரத்தப்பும் இல்லை, பைத்தியம் ஏற்பட்டுச்சுன்னால் அவர் தொழுகை வாஜிபில்லை. ஆனால்
அவர் வேண்டுமெண்டே எனக்கு பைத்தியம் ஏற்படணும், இல்லை பாதுகாக்கணும், வேண்டுமெண்டே பைத்தியம் ஏற்படணும் என்பதற்காக வேண்டி ஏதாவது செஞ்சு கொண்டார், அல்லது வேண்டுமெண்டே எனக்கு மயக்கம் ஏற்படணும் என்பதற்காக வேண்டி ஏதாவது செஞ்சு கொண்டார், அல்லது வேண்டுமெண்டே எனக்கு போதை ஏற்படணும் என்பதற்காக வேண்டி ஏதாவது செஞ்சு கொண்டார். இப்போ இவங்களுக்கு தொழுகை வாஜிபு தான் என்பதுதான் கருத்து. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், பிலா தஅத்தின், எல்லை மீறாமல் மயக்கம் ஏற்பட்டவர்கள் மீதும் போதை ஏற்பட்டவர்கள் மீதும் தொழுகை வாஜிபாக மாட்டாது. ஏன் இவர்கள் மீது தொழுகை வாஜிபாக மாட்டாது? லிஅதமி தக்லீஃபிஹிம், அவர்கள் தக்லீஃபை இழந்திருப்பதன் காரணமாக. தக்லீஃப் என்றால் புத்தி சுவாதீனத்தை இழந்திருக்கிறாங்க, புத்தி இல்லை, அவங்கள்ட்ட புத்தியை இழந்துட்டாங்க. ஏண்டா தக்லீஃபுக்கு ரெண்டு சொன்னோம், ஒன்று பாலிகாக இருக்கணும், அடுத்தது அக்கிலாக இருக்கணும். அக்கில் மண்டையிலிருந்து கலண்டுட்டு அக்கில் இல்லாமல் போனால் இவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை என்பதாக அதை சொல்கிறாங்க. அதே போல் வலா அலா ஹாயிதின் வனுஃபஸா, ஹைதுடைய பெண்களின் மீதும் நிஃபாஸுடைய பெண்களின் மீதும் தொழுகை வாஜிபாக மாட்டாது. ஏன் ஹைதுடைய பெண்களின் மீதும் நிஃபாஸுடைய பெண்களின் மீதும் தொழுகை வாஜிபாக மாட்டாது என்றால், லிஅதமி ஸிஹ்ஹதிஹா மின்ஹுமா, தொழுகை அவரவர்களிடமிருந்தும் நிகழாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனால், சரியாக நிகழ மாட்டாது என்பதனால் ஆகும். எனவே அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை என்ற விடயத்தில் ஹதீஸுகள் தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து வலா கதா அலைஹிமா, அவ்விருவர் மீதும் கலாவும் செய்வது கடமையாக மாட்டாது. எவ்விருவர்கள் மீதும்? ஹைதுடையவர்கள் மீதும் நிஃபாஸுடையவர்கள் மீதும் தொழுகை கடமையும் இல்லை, தொழுகையை கலா செய்ய வேண்டியதும் கடமை கிடையாது. பல் இதற்கு மாற்றமாக தஜிபு அலா முர்த்தத்தின் வமுத்தஅத்தின் பிசுக்ரின், தஜிபு அலா முர்த்தத்தின், ஒரு முர்த்தத்தின் மீது கலா செய்வது வாஜிபாகும். ஒருவர் ஒரு காலம் முஸ்லீமாக இருந்துட்டு முர்த்தத்தாக மாறினார், திரும்பி என்ன செய்கிறாரு, அவர் இஸ்லாத்துக்கு வர்றார் என்றால், இந்த இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இவர் என்ன செஞ்சாகணும், அந்த முர்த்தத்தாக இருந்த அந்த காலகட்டத்தில் விடுபட்ட தொழுகைகளை இவர் கலா செய்துதான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் காஃபிர்களை பொறுத்தவரையில் கலா செய்ய வேண்டிய தேவை இல்லை, அவங்க ஃபுரூஷ் ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கு முகாத்தபு தான். ஆனால் அவங்க துன்யாவில் நாங்கள் அவங்கள்ட்ட அதுகளை செய்யுங்கோ என்பதாக எங்கள் மீது கடமை கிடையாது. அவங்களுக்கு நாங்கள் சொல்லணுமே, அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்னால் ஷரியத்தினுடைய ஏனைய சட்டங்களை செயற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முடியும். அவங்க அதை செய்யாமல் இருந்ததுனால முதலாவது அவங்க செய்யாத குற்றம் இஸ்லாத்துக்கு வராதது, இஸ்லாத்துக்கு வராதனால தொழ முடியாது. எனவே தொழாமல் இருந்ததும் ஒரு குற்றமாகத்தான் மறுமையில் அல்லாஹு தாலா பார்ப்பான். எனவே அதுக்குண்டான தண்டனையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான். எனவே தான் மலக்குமார்கள் நாளை கயாமத்து நாளில் குஃபார்களை பற்றி கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபி சக்கர் என்று கேட்ட நேரத்தில் காலு லம்னக்கும் மினல் முசல்லீன், அவர்கள் சொல்லுவாங்க என்னண்டு, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கலன்னு தான் சொல்லுவாங்க. தொழாததுக்கு வேறையாக காஃபிராக இருந்தாலும் தண்டனை இருக்குது என்பதைத்தான் இந்த வசனம் உணர்த்தக்கூடியதாக இருக்குது. முர்த்தத்தை பொறுத்தவரையில் அவரை கலா செய்யணும், காஃபிர் கலா செய்ய தேவையில்லை என்று அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்காக வேண்டி ஆர்வம் காட்டுவதென்ற நோக்கத்தோடு அவங்க கலா செய்ய தேவையில்லை என்பதாக ஷரியத் சொல்லியிருக்குது. ஆனால் முர்த்தத்தை பொறுத்தவரையில் நீ இஸ்லாத்தை விட்டு போனதே ஒரு பெரிய குற்றம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தணும் என்பதற்காக வேண்டி, அவர்களோட ஷரியத்து கடினமாக நடக்குது என்பதை உணர்த்தணும் என்பதற்காக வேண்டி தக்தீலன் அலைஹிம், அவர்களுக்கு கடினத்தை உணர்த்துவதற்காக வேண்டி அதை கலா செய்யணும் என்பதாக சொல்லுது. பாருங்கள், அதே போல் முத்தஅத்தின் பிசுக்ரின், போதையை கொண்டு வரம்பு மீறியவர் மீதும் கலா செய்வது கடமை ஆகும். அந்த வரம்பு மீறி செய்திருந்தால் கலா செய்வது கடமை. அடுத்து பாருங்கள், இப்போ யாராவது ஒருவர் தொழுகையை விட்டுட்டார், இப்போ இவர்களுடைய சட்டம் என்னது? ஒருவர் வேண்டுமென்றே விடுறாரு தொழுகையை. அந்த வேண்டுமென்றே விடுறது ரெண்டு நோக்கத்தில் விடலாம். ஒன்று சோம்பரத்துக்காக வேண்டி விடலாம், பொடுபோக்காக விடலாம், அல்லது இப்படி ஒரு தொழுகை கடமையே இல்லை என்பதற்காக வேண்டி விடலாம். இப்போ எப்படி விட்டாலும் சரி கொலை செய்கிறது தான் முடிவோ, கொலை செய்கிறது தான் முடிவோ. ஆனால் எந்த அடிப்படையில் கொலை செய்கிறது என்று கேட்டால், வேண்டுமென்றே விட்டது சோம்பரத்துக்காக வேண்டி பொடுபோக்கு தன்மையில் விட்டிருந்தால் ஹத்து அடிப்படையில் அவரை கொலை செய்யணும். அதே நேரத்தில் மறுத்து விட்டிருந்தால் முர்த்தது என்ற அடிப்படையில் கொலை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள்,
வயுக்குத்தலு ஐ அல் முஸ்லிமு அல் முக்கல்லஃபு முக்கல்லஃபான ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்படுவார். அத்தாஹிரு சுத்தமான முக்கல்லஃபான ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்படுவார். ஹத்து என்ற அடிப்படையில் பிதர்பி உனுகிஹி அவருடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம். இன் அஹ்ரஜஹா அன் வக்தி ஜம்இன் லஹா இன் அஹ்ரஜஹா என்ற ஐ அல் மக்தூபத்த ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையை விட்டுவிட்டால் அல்லது ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையுடைய நேரத்தை வெளியேற்றிவிட்டால் ஆமிதன் வேண்டுமென்று அன்வக்தி ஜம்இன் ஜம்மு செய்ய முடியுமான நேரத்தை தாண்டி விட்டுவிட்டால் லஹா அந்த தொழுகையை ஜம்மு செய்ய முடியுமான நேரத்தை தாண்டி விட்டுவிட்டால் இன்கான கசலன் அது சோம்பரத்தின் காரணமாக இருந்தால் மஅதிகாதி வுஜூபிஹா இந்த தொழுகை வாஜிப் என்பதை உறுதி கொள்வதுடன் சோம்பரத்தினால் விட்டுவிட்டால் இன்லம் யதுப் பாதல் இஸ்திதாபதி தௌபா செய்யும்படி வேண்டியதன் பின்னரும் தௌபா செய்யவில்லை என்றால் கொலை செய்யப்படும். சரி, இந்த இடத்துல பாருங்கள், முதலாவது செய்தி அன்வக்தி ஜம்இன் ஜம்முடைய நேரத்தை தாண்டி விட்டுவிட்டால். ஜம்முடைய நேரம் சொல்லுவோம். இப்போ ஒருவருக்கு தொஹர் மிஸ் ஆகுது, வேண்டுமென்றே தொழாமல் இருக்கிறாரு. எது வரைக்கும் ஜம்மு செய்யலாம்? அசரை ஜம்மு செய்யலாம், லொஹரோட அசரை ஜம்மு செய்யலாம் தானே. அப்போ அசருடைய நேரம் எதுவரை மிக்குது? மகரிப் வரங்காட்டியும் மிக்குது. அப்போ ஒருவர் லொஹரை விட்டால் மகரிப் வரங்காட்டியும் அவருக்கு தௌபா செய்யும்படி சொல்லணும். அதுவரையும் செய்யலைன்றா தான் அவருக்கு தான் இந்த தண்டனை. அதே நேரத்தில் இது மகரிபை விட்டார், அப்போ என்ன செய்யலாம்? அவர் இஷாவோட ஜம்மு செய்யலாம் என்ற அடிப்படையில் அவருக்கு ஃபஜ்ர் வரங்காட்டியும் ஃபஜ்ர் உதயமாகும் வரையில் அவருக்கு டைம் இருக்குது, ஜம்மு செஞ்சு கொள்ளலாம். அப்போ அந்த நேரம் வரங்காட்டியும் இவருக்கு தௌபா செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் செய்யலாட்டித்தான் அவருக்கு இந்த குற்றத்தை நிறைவேற்றப்படும். அதுக்கு மாற்றமாக ஒருவர் என்ன செய்கிறாருன்னா லொஹரை தொழுதுட்டாரு, அசரை மிஸ் பண்ணுறாரு. அசரை மகரிபோட ஜம்மு செய்யலதே, அசர் மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது மகரிப் வரங்காட்டியும் தான், அதாவது சூரியன் மறையும் வரையில். அதே நேரத்தில் ஃபஜ்ரை விட்டால் சூரியன் உதயமாகும் வரையில் என்று இருக்கும். விளைஞ்சா ஏன்னா இதை ஜம்மு செய்கிற தொழுகை இல்லை இது. அதாவது அதை அசரை மகரிபோட ஜம்மு செய்யலதே. அதே மாதிரி ஃபஜ்ரை ஜம்மு செய்கிறது ஒன்றும் இல்லை, ஜம்மு செய்கிறது இல்லை. எனவே இந்த அடிப்படையில் தான் ஜம்முடைய தொழுகைகளை விட்டால் தான், லொஹரையோ அது விட்டால் தான் ஜம்முடைய நேரத்தை விட தாண்டும் அளவுக்கு தாமதப்படுத்தினால் அவர்களை கொலை செய்யப்படும் என்று சொல்லப்படும். அதே போல் இன்லம் யத்து பாதல் இஸ்திதாபத்தி தௌபா செய்யும்படி வேண்டியதன் பின்னரும் தௌபா செய்யவில்லை என்றால் என்று இக்கிதனே. இப்போ இந்த தௌபா செய்யும்படி வேண்டுவது வாஜிபா சுன்னத்தா என்ற ஒரு கேள்வி வருகிறது, இஷ்கால் ஒன்று வருகிறது. அந்த இஷ்காலுக்கு உண்டான ஜவாப் என்னென்னா, சில உலமாக்கள் சொல்லுவாங்க தௌபா செய்யும்படி வேண்டுவது சுன்னத்து நதுப் என்பதாக சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க இல்லை தௌபா செய்யும்படி வேண்டுவது வாஜிப் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ சுன்னத்து என்ற பிரகாரம் வைத்து கொண்டால் அதான் சொல்கிறாங்க பாதல் இஸ்திதாபத்தி என்று சொல்லிட்டு அடுத்து வார்த்தையை தொடர்ச்சியை கொண்டு வருவாங்க. வஅலா நத்பில் இஸ்திதாபத்தி தௌபா செய்யும்படி வேண்டுவது சுன்னத் என்ற கருத்தின் பிரகாரம். அப்போ ரெண்டு கருத்து தானே, ஒன்று வாஜிப் என்ற கருத்து இருக்குது, மற்றது சுன்னத் என்ற கருத்து இருக்குது. சரியான கருத்து முஅத்தமதான கருத்து சுன்னத் என்பது தானே. முஅத்தமதான கருத்து அதாவது ஃபத்வாவாக எடுத்து சொல்லப்படக்கூடிய கருத்து சுன்னத் என்ற கருத்து தான். அந்த அடிப்படையில் வஅலா நத்பில் இஸ்திதாபத்தி தௌபா செய்யும்படி வேண்டுவது சுன்னத் என்ற கருத்தின் பிரகாரம் லா யதுமனு மன் கதலஹு கபல தௌபத்தி தௌபாவுக்கு முன்பதாக கொலை செய்தால் அந்த கொலை செய்தவர் பாமினாக ஆக மாட்டார், பொறுப்பாளியாக ஆக மாட்டார். லாக்கின்னஹு யஸிமு என்றாலும் பாவியாக ஆகுவார். தெளிவு தானே, பாவியாக மாறுவார், தாமினாக ஆக மாட்டார். அதுக்கு ஒரு பெரிய அதுக்குண்டான தமான் பொறுப்பு எந்த ஒன்றும் அவருக்கு செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை விளைக்கணும், தொழுகையை விட்டால் கழுத்தை வெட்டி கொலை செய்யணும், கழுத்தை வெட்டி கொலை செய்யணும். அது ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமை இல்லை, யாரும் அதை செய்ய போகிறதும் கிடையாது. இது காதியின் மீது தான் கடமை. இது யார் மீது கடமை? காதியின் மீது கடமை. இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் இது இமாமுக்கு கடமைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு மஹல்லா இலைமிக்கிற பள்ளி ஹஸ்ரத்மாருக்கு கடமை இல்லை. இது பள்ளி ஹஸ்ரத்மாரை கூட்டின்னு வைத்து ஹத் அடிக்கிறதும் இல்லை. ஹத்துடைய விஷயங்கள் எல்லாம் வந்தால் அது காதியார் மீது தான் கடமை. அதுவும்
இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காது யாருக்கு தான் கடமை. இங்கே வந்து நிக்காவுடைய விஷயங்களாக வச்சுக்கிற அந்த காதியின் மீதும் இல்லை, பள்ளி ஹசரத் இமாமும் மீதும் இல்லை. அவங்கள உசுப்பாத்தி விட்டு பெரிய சிக்கலில் மாற்ற வச்சிட வேணாம். அவங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. இது அடுத்து பாருங்கள், வயுகுதலு குஃப்ரன், குஃபுர் என்ற அடிப்படையில் கொலை செய்யப்படும். இன்தரகஹா ஜாஹிதன் வுஜூபஹா, தொழுகை வாஜிப் என்பதை மறுத்தால் குஃபுர் என்ற அடிப்படையில் கொலை செய்யப்படும். அப்படி குஃபுர் என்ற அடிப்படையில் கொலை செய்தால் ஃபலா யுகுசலு வலா யுசல்லா அலைஹி, அந்த கொலை செய்யப்பட்டவரை குளிப்பாட்டப்படவும் மாட்டாது, தொழுகை நடாத்தப்படவும் மாட்டாது. அவருக்கு தொழுகிறதும் கிடையாது, குளிப்பாட்டுறதும் கிடையாது, அவரை முஸ்லீம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்வதும் கிடையாது. அதே நேரத்தில் முன்னால் சொன்ன அந்த சோம்பரத்தினால் விட்டவரை கொலை செய்யப்படும். அவரை கொலை செஞ்சால் வந்து என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும், கஃனிடணும், தொழுகை நடத்தணும், முஸ்லீம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யணும். மறுத்தால் அவர் காஃபிர், முஸ்லீமே இல்லை, முர்த்தத்து என்ற அடிப்படையில் கொலை செய்யப்படுறது. அவர் என்ன செய்யக்கூடாது? முஸ்லீம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யவும் படாது, குளிப்பாற்றமும் இல்லை, தொழுகை நடத்துறதும் இல்லை. இப்போ முர்த்தத்து காஃபிர் அதனால் கொலை செஞ்சோம்ன்றதுனால காஃபிரையெல்லாம் கொலை செய்யணும் என்பதல்ல. முஸ்லீமாக இருந்துட்டு தொழுகையை மறுத்து முர்த்தத்தாக இருக்கிறதுனால அவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? கொலை செய்கிறோம் என்பதுதான் எதிரிய தெளிவான கருத்தாக நாங்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர வேறு மாதிரி விளங்க வேணாம். ரைட். அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஒருவர் தொழுகை தப்பி போனால் எந்த முறையில் அதை கதா செய்யணும் என்ற பாடத்தை கொண்டு வருவார் இன்ஷா அல்லாஹ். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் படிப்போம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தெளிவான விளக்கத்தை தந்து அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.